ஹாய் கைஸ், நான் பேசுறது உங்க எல்லாத்துக்கும் ஆடிபிளா இருக்கா? பேக்ரவுண்ட்ல எதுவும் நாய்ஸஸ் இருக்கா? ஹலோ. இல்ல சார், பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் எதுவும் இல்ல. ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு வந்து என்னோட வீடியோ கால் கனெக்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ ஒன்லி ஆடியோ மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க முடியும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம எப்பயும் வீடியோஸ்ல பார்க்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ உங்களால பார்க்க முடியாது, ரெக்கார்டிங் யூடியூப்ல போகிறேன் நைட், அதை நீங்க செக் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எப்பயும் போல தான் இன்னைக்கு என்னென்ன பத்தி பேச போறோம்னு சொல்லிடலாம். ப்ரீவியஸ் வீக் ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு, ஸோ நெக்ஸ்ட் வீக்ல என்ன நடக்க போகுது, அது போக உங்களோட டவுட்ஸ், ஓகேங்களா? ஃபண்டமெண்டலா இருந்தாலும் சரி, டெக்னிக்கலா இருந்தாலும் சரி, உங்களோட டவுட்ஸ். தென் ஃபைனலா நீங்க சொல்ற பேரா ஸ்டாக்ல நம்ம லைவா அனலைஸ் பண்ண போறோம், ஓகேங்களா? முடிஞ்ச டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம யாராச்சும் ஒரு ஆள், ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி உங்களோட என்ட்ரி மாடல்லாம் செட்டப் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பண்றது கரெக்டா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் நம்ம எப்பயும் போல நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நம்மளோட ஸ்ட்ரக்சர்ஸ் இன்னைக்கு. ஸோ ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? ஆக்சுவலாக இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து எதுக்காண்டி இன்னைக்கு கொஞ்சம் ஒரு அரை நேரம் முன்னாடி அப்படின்னா, இன்னைக்கு 8 to 9 வந்து நம்மளோட கேரக்டர் அனாலிசிஸ் கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் பேட்சஸ் கோர்சஸ் வந்து இன்னைக்கு தான் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால 8 to 9 வந்து நம்ம அங்கே போகிறதுனால கொஞ்சம் வேகமாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டோம், ஓகேங்களா? ஏன்னா நம்ம இந்த கிளாஸஸே 1 hour போகும். ஸோ 6:30 to 7:30 அந்த இன்பிட்வீன் ரேஞ்சுக்குள்ள கரெக்டாக வந்திருக்கும்ல, ஸோ அதனால தான், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா உங்க டவுட்ஸ் கேட்க ஆரம்பிங்க, ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீக் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தளவு ஓரளவு ஓகே செட்டில் தான் இருந்துச்சு. நல்லா மேலே போச்சு, நல்லா கீழே இருந்துச்சு, நல்லா வால்யூமோட தான் இருந்துச்சு மார்க்கெட்டில். பட் நான் ஒரு செல்லுக்கான என்ட்ரி எடுத்திருந்தேன் ப்ரீவியஸ் வீக். ப்ரீவியஸ் வீக் முந்தின வீக் என்ட்ரி எடுத்திருந்தேன். அந்த வீக் வந்து என்னாச்சு அப்படின்னா, பிரேக் ஈவன், அதாவது பாதி ப்ராஃபிட் அந்த ரேஞ்சில் வந்து புக் ஆயிடுச்சு. டிபி வந்து ஒரு 1000 பாயிண்ட் அப்படின்னா நான் 500 பாயிண்ட்ல எக்ஸிட் ஆயிட்டேன். ஏன்னா என்னோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து நல்லா அப்போ போயிடுச்சுல, நான் செல்லுக்கான என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ அது வந்து நல்லா அப்போ போயிடுச்சு. இண்டெக்ஸ் நம்பர் 1 உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இண்டெக்ஸ் நம்பர் 2லையும் பெருசா என்ட்ரிஸ் பார்க்கல, இப்போ வரைக்குமே இன்னும் என்ட்ரி பார்க்கல, ஓகேங்களா? எல்லாமே வெயிட்டிங்ல தான் இருக்கு. பட் இன்ட்ராடே டைம்ல அதோட கேரக்டர் அனாலிசிஸ் வச்சு பார்க்கறதுல அது ப்ராப்பரா பக்கா ஓகேங்களா? ஸோ அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீக் பொறுத்தளவு பெருசா அப்சைடு தான் மூவ்மெண்ட் இருக்கும், ஓகேங்களா? இந்தியன் மார்க்கெட் பொறுத்தளவு அப்படி இல்லைன்னா கன்சல்டேஷன், இந்த ரெண்டு ரேஞ்ச் தான் நடக்கும் நார்மல் ஃபண்டமெண்டல் வியூ பார்க்கறதுல, ஓகேங்களா? ஏன்னா ட்ரம்ப் வந்து கொஞ்சம் நிப்பாட்டிட்டார் அவரோட பேச்சை. ஸோ வேர்ல்டுல லைக் இந்தியா பாகிஸ்தான் வாரம், அது வாரம்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ எதுவுமே பிரச்சனை இல்லை. மார்க்கெட் வந்து ஒன்லி கன்சல்டேஷன் இல்லைன்னா நல்ல ஒரு அப் போகும், அந்த மாதிரி தான் ஆகும், ஓகேங்களா? டெக்னிக்கலா என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ இதான் ப்ரீவியஸ் வீக்கும் நெக்ஸ்ட் வீக்கும் வரப்போற விஷயங்கள். இப்போ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட டவுட்ஸ் கேட்க ஆரம்பிங்க, ஓகேங்களா? உங்களோட டவுட்ஸ் கேட்க ஆரம்பிங்க. டெக்னிக்கலா இருந்தாலும் பரவாயில்ல, கேளுங்க. நம்ம கடைசியா டெக்னிக்கல் சார்ட் காட்ட மொத்தத்தில் நான் ஒவ்வொரு ஆளா ஃபர்ஸ்ட் யார் கேட்டீங்களோ அவங்கள இருந்து அப்படியே லாஸ்ட் வரைக்கும் வரேன், ஓகேங்களா? ஸோ நான் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிங்க. ஆக்சுவலா முதல்ல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா தம்ஸ் அப் போடுங்க. ஸோ டவுட் இல்லை அப்படின்னா கமெண்ட்ல நோன் டைப் பண்ணிருங்க. ஆக்சுவலா கொஞ்சம் அப்டேட் இருந்திருக்கும். என்ன அப்படின்னா 3 டாட்டை கிளிக் பண்ணி இன்கால் மெசேஜஸ் இருக்கும், அதுல போய் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு, ஓகேங்களா? இதுல கொஞ்சம் அப்டேட் போட்டிருக்காங்க. 3 டாட்டா கிளிக் பண்ணி இன்கால் மெசேஜ் இருக்கும், அதுல போய் நீங்க டவுட் இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணிருங்க. நம்ம டேரக்டா டெக்னிக்கல் கிளாஸஸ்க்குள்ள போயிடலாம். எல்லாரும் டைப் பண்ணுங்க. ஓகே. இப்போ ஆக்சுவலா டைம் நிறைய இருக்க போது டெக்னிக்கல் கிளாஸஸ் பார்க்கறதுனால, ஓகேங்களா? ஸோ அப் டு ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக், என்னென்ன பேர் நம்ம அனலைஸ் பண்ணலாம், நான் வந்து அனலைஸ் பண்ணலாம் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ கமெண்ட் பண்ணுங்க. ஓவராலா ஃபர்ஸ்ட் யார் கமெண்ட் பண்ணிருக்காங்களோ அப்படியே ஒன்னா லைனா பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ பண்ணுங்க, பார்க்கலாம்.
தென் எதோடனா இப்ப ஸ்டாக் டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இன்ட்ராடே பண்ண போறீங்க அப்படின்னா 50 மினிட்ஸ் போடுங்க. ஒன் டே அப்படின்னா ஒன் டே அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எத்த டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கும். அதான் ஓகேங்களா. இப்போ கோல்டுனா கோல்டுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் 50 மினிட் 5 மினிட் எதுல பார்க்கணுமோ அதில் பார்ப்போம். அந்த மாதிரி டைம் ஃப்ரேமோட மென்ஷன் பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. நான் நம்ம சார்ட்ஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு வந்து மொபைலில் அனலைஸ் பண்ணோம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ராப்பர் செட்டப்போட நான் வந்துடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கோல்டு, அடுத்து பிடிசி. ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் கோல்டு தான் கேட்டிருக்கீங்க. ஸோ கோல்டு கேட்கலாம். ஆக்சுவலாக கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்னென்ன வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க. கோல்டு, ஆட்டோ செக்டர் ஃபார் லாங் டேர்ம் வந்து ஓகே தான் ப்ரோ. நீங்கள் லாங் டேர்ம் மினிமம் ஒரு 10 இயர்ஸ் போடுறீங்க அப்படின்னா தாராளமாக போடலாம் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் கோல்டு, பிடிசி அண்ட் யூரோ யூஎஸ்டி இன்ட்ராடே இதெல்லாம் பார்க்க வேண்டியது தான். ஓகேங்களா. 3 தான் இருக்கு. போதுமா? 3 மட்டும் அனலைஸ் பண்ணா நான் போதுமா? யூஎஸ்டி ஜேபி ஸ்விங் ட்ரேட் அனாலிசிஸ் போட்டுடலாம் ப்ரோ. இருங்க போடுறேன். ஆக்சுவலி என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ஆகலைன்னா சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கோல்டு 50 மினிட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக இப்போ கோல்டு பொறுத்தளவு என்ன இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஒரு இன்டெசிஷன் மூமெண்ட்ல தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். லைக் மார்க்கெட் வந்து நம்மளோட கேரக்டர் அனாலிசிஸ் படி பக்காவா போயிட்டு தான் இருக்கு. இப்போ இவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சுல, இங்கே வரைக்கும் வந்துச்சுல 3120. ஸோ அது வரைக்குமே நான் நம்மளோட கேரக்டர் அனாலிசிஸ் நான் சொல்லியிருந்தேன். அது எங்க இருந்து அப்படின்னா ஆக்சுவலா 2 விதமான கேரக்டர் அனாலிசிஸ் இருந்துச்சு. இப்போ ஆல் டைம் ஹை இருக்குல்ல, அந்த ஆல் டைம் ஹைல இருந்து நம்ம யூடியூப் சேனல் செக் பண்ணினா உங்களுக்கே தெரியும். எப்போ அப்படின்னா 22 ஆர் 21. ஓகேங்களா. 20 ஐ திங்க் அரௌண்ட் எஸ் 22 தான். ஓகேங்களா. 22லேயே செக் பண்ணி பாருங்க. நம்ம யூடியூப் சேனல்ல 22 வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. டியூஸ்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் மந்த் 22 பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து நல்லாவே ஒரு ஃபால் வரும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு நான் சொல்லி இருந்தேன். ஓகேங்களா. ஸோ அது என்னன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்மளோட கேரக்டர் அனாலிசிஸ் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்சுவலி இன்னைக்கு தான் நான் செல்லிங்கான கேரக்டர் அனாலிசிஸ் யூடியூப்ல ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்கும் மொத்தத்தில் 2 விதமாக சொல்லி நடக்கும். ஒன்று 78% ஃபுட்டில், இல்லை அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குல்ல, அந்த ஹையை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வரும். ஓகேங்களா. ஸோ ப்ரோ ஆக்சுவலாக 20 ரூபா வடக்கு சார். ஹலோ போண்டா 10 ரூபா சார். 10 ரூபாய் சார். சாரி. ஸோ இப்போ நான் அன்னைக்கே ஒன்று சொன்ன மாதிரி தான், அந்த ஸ்விங் ஹைல இருந்து அதை பிரேக் அவுட் கொடுத்த உடனே அதோட ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குல்ல, ஆக்சுவலா பிரேக் அவுட் கொடுத்து நல்ல ஒரு ஃபால் வந்து எது வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இது வரைக்கும் கூட வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த லெவல், ஏன்னா அதான் நல்ல ஒரு ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சு பிரேக் அவுட் கொடுத்தோன்னே. இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் தான்.
ஸோ அங்கேருந்து மார்க்கெட் நல்லா பிரேக் அவுட் கொடுத்து நல்லா ரீட்ரேஷன் போச்சு ஓகேங்களா. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அகெயின் உங்களுக்கு இந்த இருக்கு கரெக்டாக அந்த 618 இருக்குல்ல, எப்பயுமே நான் சொல்லியிருப்பேன் பையா இருந்தாலும் சரி செல்லா இருந்தாலும் சரி கரெக்டாக அந்த 618ல மார்க்கெட் வந்து 10 ரிவர்சல் ஆகி மேலே போகும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இது என்ன இருக்கு அப்படின்னா 10 ரிவர்சல் ஆகி இது வரைக்குமே ஃபுல்லாக வந்திருக்கு, நம்ம என்ட்ரிக்கு மேலே கரெக்டாக ஸ்வீப் பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஸோ அது இது ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் மாதிரி தான், ஆனால் அங்கே போயுமே ஒரு ப்ராப்பரான ஒரு செல்லிங் கேரக்டர் இருக்கு ஓகேங்களா. ஸோ இது கிடையாது, இது வந்து ப்ராப்பர் கிடையாது, பட் இது ப்ராப்பர். இந்த பெரிய ட்ரெண்டில் நடந்துக்கல. போன வாரம் ஃப்ரைடே க்ளோஸ் அப்ப கரெக்டா அந்த 330 கேண்டில் மார்க்கெட் வந்து 1.3% ஃபால் ஆச்சு. ஸோ இங்கே நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருந்துச்சு. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா அதோட லெவல்ஸே உங்களுக்கு அரௌண்டு இந்த லெவல் வரைக்கும் இருக்கு ஓகேங்களா, 2800 வரைக்கும் இருக்கு. ஸோ அது ஒரு கேரக்டர் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம், உங்களுக்கே தெரியும், நான் காட்டியிருந்தேன். தென் அதே மாதிரி இப்ப இங்கே ஒரு கேரக்டர், இப்ப இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல அதே சினாரியோ தான் இங்கே நடக்குது. ப்ரீவியஸ் அதாவது ஆக்சுவலா கரண்ட் மார்க்கெட் ஹை தான் இருக்கு, இந்த ஹைக்கு மேல போயிட்டு மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட்ல பிரேக் பண்ண போகுது அப்படின்னா அகைன் ஒரு 50% ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். 50 to 61 அந்த இன் பிட்வீன் சின்னதா இருந்துச்சுன்னா 61 வரைக்கும் வரும். இப்ப மூவ்மெண்ட் வந்து சின்னதா இருக்கு, ஸோ அதனால 61 வரைக்கும் வரும். அதே கொஞ்சம் வால்யூம் உள்ள மூவ்மெண்ட் அப்படின்னா 50 நின்றோம் ஓகேங்களா. ஸோ கரெக்டா 61 டேப் இருக்கு, ஆனதுக்கப்புறம் பாருங்க மார்க்கெட் கீழே ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலா எல்லாமே நான் யூடியூப்ல வீடியோஸ் இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா. போனதுக்கு அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட், நம்ம எப்பவுமே அந்த ஸ்விங் பிரேக் ஆனதுல இருந்து அந்த ஸ்விங் ஹைல இருந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் கீழே வந்திருக்கோ அந்த ஸ்விங் லோல இருந்து நம்ம எப்பவுமே ரீட்ரேஸ்மெண்ட் வச்சு பார்ப்போம் ஓகேங்களா. அந்த ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட் வச்சு பக்கத்துல அதோட லெவல்ஸ் ஆக்சுவலா 618 இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து 10 ரிவர்சல் ஆகும்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட நார்மல் கேரக்டர் அனாலிசிஸ் வச்சு பக்கத்துல இந்த 261க்கும் 361க்கும் நடுவுல தான் எப்பயுமே திரும்பும் செல்லிங் ஓகேங்களா. அப்படி பாக்கத்துல நடுவுல அந்த ப்ளூ கலர் லைன் தான் என்னோட அடுத்த டிபியா இருந்துச்சு. ஏன் அங்க இருந்து இதுக்கு முன்னாடி ஒரு பைக்கான கேரக்டர் போயிருந்துச்சு வித் ஃபேர்வெலி கேப் ஓகேங்களா. இது வரைக்குமே நல்ல ஒரு ஃபேர்வெலி கேப் இருக்கு. எவ்வளவு வரைக்கும்னா 2980 வரைக்குமே நல்ல ஒரு ஃபேர்வெலி கேப் இருக்கு. இங்கே வராட்டிலும் அட்லீஸ்ட் இங்கே வரைக்குமாச்சும் வரும்ன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா டெக்னிக்கல் லெவல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எப்பவுமே எக்ஸாக்டா அந்த லெவலுக்கு வராது. 261க்கும் 361க்கும் நடுவுல இல்லைன்னா இந்த பாதியில திரும்பிட்டு போவோம். நீங்க இன்னைக்கு போட்டுருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க, கரெக்டா இந்த லெவல் வரைக்கும் திரும்பிட்டு போயிடும் இதுக்கு முன்னாடி உள்ள மார்க்கெட் ஓகேங்களா. ஸோ என்னைய பொறுத்தளவு என்ன அப்படின்னா 618க்கு போயிட்டு ப்ராப்பரா மார்க்கெட் மேல போயிருக்கு. அந்த கீழே பார்த்தா உங்களுக்கு இது வந்து 618 லெவல், அங்க இருந்து அதோட பையிங்கான கேரக்டர் கொடுத்து மார்க்கெட் வந்து இப்போ ப்ராப்பரா போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ அங்க இருந்து ப்ராப்பரா தான் போச்சு. அங்கேயுமே நம்ம ஒரு என்ட்ரி ஆக்சுவலா மிஸ் பண்ணிருந்தோம் அந்த இடத்துல. இந்த லோல இருந்து இந்த இது நம்மளோட கேரக்டர் அனாலிசிஸ் தான், அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வரலனா. ஸோ அதுதான் இங்கே கேரக்டர். அது ஏன் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓரளவு தான் மேலே போகும் அப்படின்னு ஓகேங்களா. ஸோ பாருங்க கரெக்டாக டிபிபி ரீச் பண்ணாவே மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இங்கே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த லெவல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்படின்னு. அங்கே போனதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல 50 to 61 ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும் நான் சொல்லியிருந்திருக்கேன். பட் நடக்கவே இல்லை, பாத்தீங்களா, நடக்கவே இல்லை இந்த லெவல்ல. ஸோ அதனால ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாதனால என்ட்ரி எடுக்கல. ஸோ அதனால மார்க்கெட் என்ன இருக்கு, கன்ஃபர்மேஷன் இல்லாம தான் மேலே போயிருக்கு ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் என்னைய பொறுத்தளவு எங்க ஒரு பையிங் கணக்கு பார்க்கலாம் அப்படின்னா ஆக்சுவலா செல்லிங் கணக்கு இங்க இருந்து பார்க்கலாம். ஸோ டெஃபினெட்லி இதை ஏன் ப்ரோ நீங்க கரெக்டா அந்த லெவல்ல இருந்து சொல்றீங்க அப்படின்னா ஏன்னா ஃபேர்வெல் கேப் அதுக்கு மேலே இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க. இதுவும் நம்மளோட கேரக்டர் இந்த இருக்குல்ல, இதுவும் நம்மளோட கேரக்டர் தான். ஸோ அந்த ஸ்விங் லோல இருந்து அந்த ஸ்விங் ஹை போட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வச்சோம் அப்படின்னா கரெக்டா 618 அந்த லெவல்ல இருக்கு ஓகேங்களா. 618ல எப்பவுமே ஒரு ரிஜெக்ஷன் நடக்கும். ஸோ அந்த ரிஜெக்ஷன் வந்து மேபி செல்லிங்கான ரிஜெக்ஷன் கூட இருக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னும் அதோட டிபி போய் ரீச் பண்ணல. அதோட டிபி வந்து நான் ஸ்ட்ராங்கா சொல்றது ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா 3000 வரைக்கும் வரும்னு ஒன் டேல அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நான் திருப்பி நான் நிறைய வாட்டி அதை சொல்லியிருக்கேன். உங்க எல்லார்ட்டையுமே நான் நிறைய வாட்டி நம்மளோட யூடியூப்ல சொல்லியிருக்கேன் திருப்பி. ஸோ மார்க்கெட் நல்லா பாருங்க, நல்ல பை தான் ஓகேங்களா, செம்ம பை, நல்ல பை தான். ஆனா பாருங்க எங்கேயாச்சும் ஒன் டேல ஃபேர்வெலி கேப்பை விட்டுட்டு போயிருக்கா? அமைதியாவே இருக்கீங்க, யாராவது சொல்லுங்க. இப்ப பாக்குறீங்களா சார்ட்ல மார்க்கெட் ஃபேர்வெலி கேப்பை எங்கேயாச்சும் விட்டுட்டு போயிருக்கா? இருக்கீங்களா இல்லையா? நிறைய பேர் அமைதியா இருக்கீங்க. சில பொசிஷன்ல இருக்குது, சில பொசிஷன்ல ஓகே, அதுதான் ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல
ஸோ கொஞ்சம் பீப்புள்ஸ் கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நானே புலம்புற மாதிரி ஓகே தெரியுது ஓகே தனியா, அதனாலதான் சொல்றேன். புரிஞ்சிச்சு. ஸோ அதே சில மாதிரி ஒண்ணுதுல என்ன ப்ரோ? சில ஒண்ணுல ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, சில ஒண்ணுதுல இல்ல. ஐடென்டிஃபை பண்ணோம். எஸ். இப்ப அன்பீட்டபிள் ரேலி இந்த பெரிய ஃபால் இருந்துச்சுல, அந்த ஃபால் அப்ப ஆக்சுவலா நியூஸ் வந்துச்சு. என்ன நியூஸ்னா கோல்டு வந்து 38% ஃபால் சொல்லி ஒரு எக்கனாமிக்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணாரு நம்மளோட யூஎஸ்ல. ஆக்சுவலா எக்கனாமிஸ்ட் கிடையாது, அவர் ஒரு ட்ரேடர். ஓகேங்களா, கோல்ட்மேன் சாக்ஸ் இந்த மாதிரி ஓகே பெரிய பெரிய கம்பெனில ட்ரேட் பண்ணவங்க. ஸோ அவர் சொன்னதுனால மார்க்கெட் அந்த உடனே ஒரு 5-6% மேல இருந்து கீழே இருந்துச்சு. அங்க இருந்து ரேப்பிடா ஹை போச்சு. அங்கேயுமே நம்மளோட கேரக்டர் இருக்கு, இந்த லெவல் இருக்குல்ல டோஜி, அங்கேயுமே கேரக்டர் வந்துருந்துச்சு. நம்ம கேரக்டர் வராம பையோ செல்லோ போகாது. அதான் ஓன் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சா உங்களுக்கு ப்ராப்பரா புரியும். ஸோ அப்படி பாக்கத்துல இந்த லோல இருந்து இந்த ஹை ஃபிபு போட்டோம் அப்படின்னா இப்போதைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் லெவல்ல தான் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. 618க்கும் 78க்கும் இன் பிட்வீன்குள்ளக்க வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. மார்க்கெட் இப்போதைக்கு மேபி ஒரு சின்ன ஒரு கொடுத்துட்டு அப்புறம் கீழே ஃபால் வரலாம். அதான் அந்த 618 சொன்னேன்ல, அங்க போயிட்டு கீழே வரணும். பட் என்னைய பொறுத்தளவு ப்ராப்பரான ஒரு ரிஜெக்ஷன் அட்லீஸ்ட் இந்த லெவலுக்காச்சும் வரணும். ஓகேங்களா, நியர்லி ஒரு 3000 அந்த பிரைஸுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட பையிங்கான கேரக்டர் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஏன்னா நல்ல டிஸ்கவுண்ட் லெவல் ஆக்சுவலா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த 78 இந்த ரேஞ்சுக்குள்ளக்க வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா நம்மளுக்கு ரேலி கிடைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கிடைச்சிச்சா? எஸ் கிடைச்சிச்சு. நான் எங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க, ஆக்சுவலா மார்க்கெட் வந்து நான் டிரா பண்றேன் பாரு, ட்ரெண்ட் லைன் போடுறேன். இந்த லோல இருந்து இந்த ஹை நல்லா போய்கிட்டே இருந்திருக்கு. ஓகேங்களா, இங்கெல்லாம் ஃபேர் வேலி கேப் இருக்கு இந்த லெவல்ல. அந்த டைம் இது வந்து ஒரு ஃபேர் வேலி கேப் ஆயிருக்கு. ஓகேங்களா, எத்தனை நாள் கழிச்சு ஃபேர் வேலி கேப் டேப் ஆயிருக்குன்னு பாருங்க. அந்த ஃபேர் வேலி கேப் வந்து கிரியேட் ஆனது எப்ப ஆயிருக்குன்னா அரௌண்டு 12 செப்டம்பர்ல. ஓகேங்களா, 12 செப்டம்பர்ல கிரியேட் ஆயிருக்கு. எப்ப அது இன்ஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா 14th நவம்பர்ல தான். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு நியர்லி ஒரு 3 மந்த் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரிதான் இப்போ உள்ள சினாரியாவும் இருக்கு. இந்த ஃபேர் வேலி கேப் எப்ப கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா 8th ஏப்ரல். ஓகேங்களா, இப்போ வந்து மே. ஓகேங்களா, ஸோ ஐ திங்க் அதான் சொன்னேனே, மே இந்த மாசம் இல்லைன்னா அடுத்த மாசத்துக்குள்ளக்க ஆயிரும் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்தது சொல்லுது. ஸோ பட் இங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர் வேற, இங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர் வேற. இது ப்ராப்பரா தான் கீழே வந்துட்டு இருக்கு. இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஓரளவு ஒரு ஃபேர் வேலி கேப் எல்லாம் இங்க மேல வச்சிருக்கு. இங்க பாருங்க, இந்த இங்க செல்லுக்கான ஃபேர் வேலி கேப்லாம் வச்சிருக்கு. ஸோ இங்க ஸோ அதனால ஓரளவு மார்க்கெட் வந்து கீழே இருக்கு. ஸோ முந்தி இருந்த ப்ரெஷர் இப்ப மார்க்கெட் இல்லாததுனால கொஞ்சம் டைம் டிலே ஆகலாம். பட் டெஃபினெட்லி வரும். இந்த ஸ்விங் லோல இருந்து நம்ம அந்த ஸ்விங் ஹை போட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு எவ்வளவு இருக்குதுன்னா கிட்ட கரெக்டா 78 டேப் ஆயிருக்கு. ஓகேங்களா, 78 டேப் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா அந்த விக்கு பாருங்க, அந்த ரெட் கலர் கேண்டில் டேப் ஆன விக்கு பாருங்க. இந்த கீழே இருக்க விக்குக்கும் அந்த இருக்க விக்குக்கும் ஒரு அட்லீஸ்ட் 528, இங்க மேல வந்து 536, நியர்லி ஒரு 8 பாயிண்ட் வந்து கேப்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தாலுமே அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த லெவலாச்சும் வரணும், 3070 அப்படின்ற அந்த லெவலாச்சும் வரணும். ஸோ அதனாலதான் நான் ரொம்ப மாசங்களா சொல்லிட்டு இருந்தேன் கோல்டு வந்து இன்னும் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வரும், அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஆல் டைம் வரும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா, ஸோ 78க்கு வரனால அந்த 3071, அந்த 71க்கும் இந்த விக்குக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு 10 பாயிண்ட் கேப்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்க வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் நியர்லி கேப்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கான தேவை அந்த ரேஞ்சுக்குள்ளக்க 3080 to 90க்குள்ளக்க ஒரு கேரக்டர் வருதான்னு தான் பார்க்க போறோம். பையிங்கான கேரக்டர் வருதா, செல்லிங்கான கேரக்டர் வருதான்னு தான் பார்க்க போறோம். வேற ஒன்றும் கிடையாது. வந்துச்சுன்னா என்ட்ரி, இல்லைன்னா எக்ஸிட். ஒண்ணுமே இல்லை, வெயிட்டிங் தான். ரெண்டாவது தான். ஸோ பிடிசி பார்க்கலாம். ஆக்சுவலா வரைக்கும் ஓகேவா? கோல்ட பத்தின இன்டெப்த் ஸ்டடி அரௌண்ட் ஒரு 20 மினிட்ஸ் பேருக்கு நினைக்கிறேன். ஸோ ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ பிடிசியை பொறுத்தவரை நான் அன்னைக்கே சொன்னேன், சாட்டர்டே சொன்னேன். இன்னும் ஒரு மார்க்கெட் கன்சல்டேஷன் தான் இருக்கு. மேல உடச்சிச்சுன்னா மேல பார்க்கலாம், கீழே உடச்சுன்னா கீழே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதுக்கு முன்னாடி பார்த்ததுல இந்த மாதிரி ஒரு சைடு வேஸ்ல கீழே தான் உடச்சு வந்திருக்கு. ஸோ கீழே உடைக்கும் போது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, மேல உடச்சா மேல என்ட்ரி, கீழே உடச்சா கீழே என்ட்ரி பார்க்கலாம். இப்போ யூரோ யூஎஸ்டி ஒரு ஆக்சுவலா யாரோ மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட, அதுவும் பல மாசங்களுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணது. இப்பதான் என்ட்ரி கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த லெவல்ஸ் தான். டைம் ஃப்ரேம் மாத்துக்கிறேன். ஸோ இங்கதான் இது நல்ல ஒரு ஃபேர் வேலி கேப். ஆக்சுவலா இந்த பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கொச்ச கொச்சன் இருக்கு.
ஸோ இது நல்ல ஒரு ஃபேர் வேலி கேப், எக்ஸாக்டா நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன். ஓகேங்களா? ஸோ அங்க மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு ரேலி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா இப்ப பாருங்க ட்ரெண்ட் டவுன்ல தான் இருக்கு. என்னைய பொறுத்தளவு இந்த லெவல் போனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு செல்லுக்கான என்ட்ரிஸ் வந்து மேக் பண்ணலாம். இந்த லெவல் வந்து ஆக்சுவலா ஃபேர் வேலி கேப் இருக்கு இந்த லெவல்ல 4 hourல. இது வந்து உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து அதிகமா போட்டாதான், லாட் சைஸ் அதிகமா போட்டாதான் ப்ராஃபிட்டோ லாஸோ நிறைய இருக்கும். ஸோ அந்த லெவல்ல உங்களுக்கு இங்க வரைக்குமே ஃபேர் வேலி கேப் இருக்கு. ஸோ இந்த லெவல் வரைக்குமே ஃபேர் வேலி கேப் இருக்கு. எங்க ரிஜெக்ஷன் கிடைக்குதோ அங்க பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இதுல எனக்கு ட்ரேட் பண்ண முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஏன்னா ஃபாரெக்ஸ் நான் வந்து ஒரு 6-7 மாசம் தான் இருக்கும், நியர்லி ஒரு 8 month இருக்கும், அவ்வளவுதான். பெருசான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஃபாரெக்ஸ்ல. ஸோ இதோட கேரக்டர் எனக்கு தெரியாது. நான் பார்த்ததுல கோல்டு தான் கொஞ்சம் அட்ராக்டிவா இருந்துச்சு. எல்லாருமே எல்லாம் பெரிய பெரிய மில்லியனர்ஸ் எல்லாருமே அதெல்லாம் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் அதோட கேரக்டர் கண்டுபிடிச்சேன். எனக்கு இது இப்போதைக்கு பண்ணலாம், கொஞ்சம் டைம் டிலே இருக்கு, கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா நம்ம கிளாஸஸ் இருக்குல்ல, கேரக்டர் அனாலிசிஸ் கிளாஸஸ் இருக்கு. ஸோ நம்மளோட பீப்புள்ஸ்காண்டி சொல்லித் தருவேன். அப்படின்ற மொத்தம் நானும் கண்டிப்பா அதோட கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ இதான் அந்த லெவல்ஸ். யூரோ யூஎஸ்டி செல்லிங்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு, டவுன் ட்ரெண்ட் தான். ஃபார் இன்ட்ராடேக்கு சூப்பரா பொசிஷன் எக்ஸிகியூஷன் பண்ணலாம். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா யூரோ யூஎஸ்டி வந்து 0.01 லாட்டுக்கு சூப்பரான லாட். ஓகேங்களா? சூப்பரான ஒரு ட்ரேட் பார்க்கலாம். ஸோ வேற இருங்க பார்க்கலாம். பையிங் சைடு ப்ரோ இது அப்படியே, என்ன ப்ரோ? இது அப்படியே பையிங் சைடு இல்ல இப்போ. பையர் ஷெட்யூலா? ஆஹா, செல் சைடு ஒண்டி தான் இருக்குதா ப்ரோ அது? ப்ரோ ஆக்சுவலா கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது நீங்க பேசுறது. இல்ல இல்ல, கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. எதுக்கு சொல்றீங்க, பைக்கா செல்லுக்கா? பை பை. பை பொறுத்தளவு ஆக்சுவலா ஷார்ட் டேர்ம் கொஞ்சம் மேல போகும் ப்ரோ. அதான் சொன்னேன், மேல ஒரு ஃபேர் வேலி கேப் இருக்கு, அங்க இருந்து ரிஜெக்ஷன் ஆகும். சரி சரி, ஓகே ப்ரோ. ஓகே. யூஎஸ்டி ரிலையன்ஸ் பார்க்கலாம், அப்புறம் யூஎஸ்டி ஜேபிஒய், ஜிபிபி யூஎஸ்டி பார்த்துடலாம். ப்ரோ யூஎஸ்ஐ என்ன ப்ரோ? யூஎஸ்ஐ கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுறீங்களா ப்ரோ, மறந்துடுவேன். ஓகே ஒன்னா பார்த்துடலாம். அதனால தான். ஸோ ஆக்சுவலாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நம்ம எல்லாத்துலேயுமே இது ஒரு மாஸ்டரான ஒரு கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணி வச்சிருந்தோம். நான் அதை நம்ம அனலைஸ் பண்ணதை பார்க்கலாமா? டாடா மோட்டார்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே வரைக்கும் வரும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து கிட்டத்தட்ட 600 ரூபாய்க்கு வரும்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன், யாருமே நம்பல. பட் வரும், இப்போதைக்கு இல்லைனாலும் இன்னும் வரும். இப்போ மார்க்கெட் மேலே தான் போகணும். இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஆக்சுவலா எல்லாமே என்னை பொறுத்தளவு ஸ்டாக் மார்க்கெட்டு என்னோட பர்ஸ்பெக்டிவ் பொறுத்தளவு கொஞ்சம் டவுனாக தான் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ பட் ஷார்ட் டேர்ம்ல ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம்ல ஒரு 1 or 2 days, சாரி இல்லைனா ஒரு 20 daysக்குள்ளக்க நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட கேரக்டர் எனக்கு தெரியாது. ஸோ அதனால நான் அதில் பெருசாக பார்க்கறது இல்லை, வெல் லெஃப்ட் விட்டுருங்க. இப்போதைக்கு என்ன பார்த்தீங்கன்னா 1 monthல ஃபேர் வேலி கேப்ப ஃபுல்லாவே மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இன்னும் 11 நாள் இருக்கு. 11 நாளுக்கு மேல எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டாடா மோட்டார்ஸ் பாருங்களேன். டாடா மோட்டார்ஸ் இப்போ நான் காட்டுறேன். நான் என்னோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இது எல்லாமே ஆக்சுவலா அனலைஸ் பண்ணது வந்து நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட யூடியூப் சேனல்ல போய் கேரக்டர் அனாலிசிஸ் சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அங்க போய் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், கனடா பேங்க், அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஐ திங்க் ஒரு 3 or 4 months முன்னாடியே அதோட கேரக்டர் அனலைஸ் பண்ணி நான் போட்டேன். ஓகேங்களா? அந்த ஆல் டைம் ஹை இருக்குல்ல, இந்த லெவல்ல இருக்கும்போது சொல்லிட்டேன் டாடா மோட்டார்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு 200 ரூபாய்க்கு வரும்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? நல்ல கம்பெனி, ஃபண்டமெண்டலி நல்லா ஸ்ட்ராங் தான். எதனால ப்ரோ அப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல்ஃப் தான். மார்க்கெட்ல என்ன நினைச்சோ அதே திருப்பி திருப்பி நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ கொரோனா கிராஷும் அதே தான். ஸோ அது திருப்பி திருப்பி நடக்கும். ஏன்னா பெருசா எதுவும் இன்ஸ்டியூஷன் அவங்களோட ஃபார்முலா மாத்தினாங்க அப்படின்னா மேபி லாசஸ் வரலாம். ஸோ அதனால என்ன நடச்சோ அதுதான் நடக்கும். ஸோ ஆக்சுவலாக அன்னைக்கே சொன்ன மாதிரி தான் அந்த ஆர்டர் பிளாக் இங்கே இருக்கு. ஸோ இங்க இருந்து மார்க்கெட் நல்ல ஒரு ஆல் டைம் ஐ போகும், டெஃபினெட்லி ஆல் டைம் ஐ கிட்ட வரைக்கும் போகும் டாடா மோட்டார்ஸ். ஸோ அதுக்கப்புறமா அங்க இருந்து ஃபாலோருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க என்ட்ரிஸ் இன் கேஸ் பார்க்க போறீங்க ஸ்விங் ட்ரேட் அப்படின்னா கரெக்டா 724 அதுக்கு மேல 1 monthல கேண்டில், இந்த 1 month கேண்டில் க்ளோஸ் வச்சு அப்படின்னா நம்ம ஒரு என்ட்ரிஸ் பிளேஸ் பண்ணலாம் இதுல வந்து. ஓகேங்களா? ஸோ எதனால சொல்றேன் அப்படின்னா, நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், அது கண்டிப்பா 200 ரூபாய்க்கு வரும் டாடா மோட்டார்ஸ். எதனாலன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த ஸ்விங் லோல இருந்து இந்த ஸ்விங் லோ இருக்குல்ல, இங்க இருந்து 1 month சார்ட் ஆக்சுவலா இங்க இருந்து நல்ல ஹைப் இருக்கு, அங்க இருந்து செம ஃபாலோ இருக்கு, திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் 78க்கும் 100க்கும் போயிட்டு அகைன் பாருங்க ஹைல இருந்து 70 to 100 வரைக்கும் வந்திருக்கு. ஹைல இருந்து 90% ஃபாலோ இருக்கு. பாத்தீங்களா? நியர்லி ஒரு 90% ஃபாலோ இருக்கு. அகைன் மறுபடியும் மார்க்கெட் அந்த லோல இருந்து நல்ல ஷூட் அப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஷூட் அப் ஆயிருக்கா?
ஆனதுக்கு அப்புறம் என்ன இருக்கு, மார்க்கெட் அகைன் அங்க மேல இருந்து நல்ல ரேப்பிடா லோ ஆயிருக்கு. லோ ஆனதுக்கு அப்புறம் திரும்ப மேல போயிருக்கு. அதே 78க்கும் 100க்கும் ரீட்ரேஸ்மெண்ட் ஃபிப் போயிருக்கு. தென் அங்க இருந்து பாருங்க மறுபடியும் 61 78க்கும் 100க்கும் நடுவில் வந்திருக்கு. ஃபிப் டேர்ம்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அகைன் மறுபடியும் 90% ஃபால் பாத்தீங்களா, நியர் 90% ஃபாலா. ஸோ இப்போ அகைன் என்ன இருக்கு, மார்க்கெட் இங்க இருந்து ஸ்டார்ட்ஸ் டு பூம் மேல போயிடுச்சா, அதே மாதிரி பெருசா ஃபாலோ இருக்கா, இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்க அதே மாதிரி பெருசா ஃபாலோ ஆகுதா, திரும்பி மேல போகணுமா, அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு பக்கத்துல. ஸோ பட் இட்ஸ் டேக் டைம், ஒரு 4-5 வருஷம் ஆகும் அங்க இருந்து கீழே வர்றதுக்கு. ஓகேங்களா, அங்க இருந்து அந்த ஆல் டைம் ஹைல இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் பார்க்கலாமா. அந்த ஆல் டைம் ஹைல இருந்து நான் மார்க் பண்ண லெவல் வந்து நியர்லி அதே லெவல்ஸ் தான் 90%. ஸோ 90 அதான் சொல்றேன். ஐ திங்க் நான் ஒன் இயருக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். 2028 ஆர் 30க்குள்ள மேக்ஸிமம் 29க்குள்ளக்க 2029க்குள்ளக்க மார்க்கெட் வந்து குளோபல் மார்க்கெட் ஒரு பெருசா ஃபால் வரும் அப்படின்றது தான் என்னோட இண்டிகேஷன். அது வந்து லைக் எப்படி இருக்கும் அப்படின்னா 2028 மாதிரி, சாரி 2008 மாதிரி லீபன் பிரதர்ஸ் கிராஷ் இருந்துச்சுல, ஸோ பெரிய ஒரு ஃபைனான்சியல் கிராஷஸ் அந்த அளவு வரும் அப்படின்ற மாதிரி என்னோட ஒரு இண்டிகேஷன். இப்ப இவ்வளவு பெரிய ஃபால் நடந்திருக்கலாம். இப்ப எங்க இந்த ஆல் டைம் வந்து டச் ஆயிருக்கு அப்படின்னா எப்பன்னா அரௌண்ட் உங்களுக்கு பிப்ரவரி 2015 இப்ப லோ ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த லோ இருக்குல்ல, இந்த லோ இப்ப ஹிட் ஆயிருக்குன்னா 2020 மார்ச் மாசம் கீழே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 5 வருஷம் டேக்ஸ் டைம் மார்க்கெட் வந்து ஏறுறதுக்கு. இங்க பாருங்க 2008ல கீழே வந்திருக்கு, 2015ல ஒரு 8 வருஷம் 7 வருஷம் மேல போயிட்டு திரும்ப ஒரு 5 வருஷம் கீழே வருது. ஓகேங்களா, ஸோ இதுதான் கேரக்டர் அனாலிசிஸ். இது வந்து 1 மந்தோட கேரக்டர் அனாலிசிஸ். அதே மாதிரி 1 டேக்கு கண்டுபிடிக்கலாம், 1 மினிட் கண்டுபிடிக்கலாம், 15 மினிட்ஸ் கண்டுபிடிக்கலாம். இது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் தான் அவரோட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ஹார்ட் ஒர்க், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜுக்கு சம்பந்தம் தெரிஞ்சா போதும். ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா மாஸ்டரா நீங்க பார்க்கலாம். ஸோ யூஎஸ்டி ஜேபிஐ பொறுத்தவரை ஸ்விங் ட்ரேட் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா. ஸோ ஸ்விங் ட்ரேடுக்கு நான் சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து அதோட கேரக்டர் வைஸ் பார்க்கறதுல இன்னும் வரைக்கும் டவுன் வரல. அப் சைடு வந்து பார்க்கறதுல இந்த லெவல் வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா, அங்க போயிட்டு வந்து கீழே வரலாம் என்னைய பொறுத்தளவு. ஸோ 149 வரைக்கும் மேலே போயிட்டு அங்க இருந்து ஒரு செல்லுக்கானது வரலாம், அது ஸ்விங் ட்ரேடு. ஸோ இப்போதைக்கு பொறுத்தளவு இது ஆக்சுவலா கேரக்டர், இதோட கேரக்டர் தான் ப்ராப்பரா வந்திருக்கு. நான் அன்னைக்கு சனிக்கிழமை சொல்லியிருந்தேன், இந்த ஃபிப் லோல இருந்து இந்த ஸ்விங் லோல இருந்து இந்த ஸ்விங் ஹை போட்டோம் அப்படின்னா அந்த ஃபிப்ல இதோட கேரக்டர் வந்து 78க்கும் 100க்கும் ஆக்சுவலா இங்கே வரைக்கும் வரும், முக்காவாசி வரும். பட் ஓரளவு டப்பா இருக்கு, முக்காவாசி வர்றதுக்கு வேலை இல்லை. ஏன்னா 1 மினிட் இல்லை, செக் பண்ணுங்க சார், இன்னைக்கு சனிக்கிழமை வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சம் என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்ட்ராங்கா ஒரு க்ளோஸ் பண்ணா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா வச்சிருக்கு. இந்த மாதிரி ஆனா கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கதான் செய்யும். இந்த கீழே என்ட்ரி எடுத்துன்னு சொன்னேன்ல, இந்த லோல என்ட்ரி எடுத்துன்னு சொன்னேன்ல, இது வந்து இதோட கேரக்டரிஸ்டா என்ட்ரி எடுத்தேன் இந்த லோல. ஸோ இங்கெல்லாம் பாருங்க, இது முன்னாடி எல்லாம் அனலைஸ் பண்ணது, அதுக்கு முன்னாடி வந்து ஒயிட் தீமா இருந்துச்சு, டார்க் தீமா இருந்தால கொஞ்சம் நல்லா இருக்காது. இதுக்கு முன்னாடிலாம் 1 டேல போட்டு அனலைஸ் பண்ணது இதெல்லாம். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் இந்த லெவல் என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சேன். இந்த லோல என்ட்ரி எடுத்து ஒரு நியர்லி ஒரு 2 மந்த் நினைக்கிறேன், 2 மந்த்துக்கு அப்புறம் தான் டீ போயிடுச்சு. ஸோ இந்த லோ ஓகேங்களா, கீழே மார்க்கெட் எப்போ சேஞ்ச் ஆஃப் கேட் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம என்ட்ரிஸை பிளேஸ் பண்றதுன்றது நல்லதுதான். இப்போதைக்கு ப்ராப்பரான ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, பட் மேலே ஒரு சின்ன இந்த லெவல்ல ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியாது.
ஸோ ஏன்னா அது கேரக்டர் எனக்கு தெரியாது. இந்த ரோல் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து இந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓகேங்களா. ஸோ அவ்வளோதானா உங்களோட அனாலிசிஸ் எல்லாம் ஓகேவா? ஓகேவா, நீங்க கேட்ட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். ஓ சில்வர் சில்வர் நீங்க அது ஓகேவா உங்களுக்கு? நீங்க ட்ரேட் பண்ணுவீங்களா அதுல? எஸ் ப்ரோ. சரி ரைட்டு, உங்களுக்காண்டி பார்க்கலாம். ஆக்சுவலா போன வீக் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இடத்துல சில்வரோட கேரக்டர் அனலைஸ் பண்றேன்னு சொல்லி நான் ஒரு இது போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. நீங்க நம்ம பிளேலிஸ்ட்லவே பாத்தீங்க அப்படின்னா அதோட கேரக்டர் நான் போட்டிருப்பேன். ஆக்சுவலா அது எப்படி அனலைஸ் பண்ணலாம் பிளேலிஸ்ட்ல வந்து சண்டே கிளாஸஸ் இருக்கும். அது பை போத்துல ஒரு மாதிரி போகும், பை வேமா போச்சு அப்படின்னா ஒரு செட் ஆஃப் நிறைய நடக்கும். அது அதோட கேரக்டர் நான் பார்த்திருந்தேன். 2 விஷயம் தான் தெரிஞ்சு இதை பத்தி. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. நம்மளோட இன்கேஸ் நீங்க யாராச்சும் சில்வர் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்ல சண்டே லைவ் செக்ஷன் சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல போனீங்க அப்படின்னா ரீசெண்ட் வீடியோ ஓகேங்களா, 3 வீக்ஸ் பிஃபோர் வீடியோ ஓகேங்களா, அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. சில்வரை பத்திர அனலைஸ் பண்ணியிருப்பேன். அதோட கேரக்டர் அதுல இருக்கும். அதோட கேரக்டர் ஜஸ்ட் 5 மினிட்ல கண்டுபிடிச்சதுதான். நீங்க ட்ரெக் பண்ணி பாருங்க. சில கோல்டு டவுன் அப்படின்னா சில்வரும் டவுனா தான் ஆகணும். ஸோ இருந்தாலும் லைட்டா பார்க்கலாம். இந்த லோ தான், இந்த லோக்கு கீழே போச்சு அப்படின்னா நம்ம நல்ல ஒரு செல் என்ட்ரி பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப மார்க்கெட் என்ன இருக்குன்னா ஒரு ட்ரெண்ட் பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆகி ப்ராப்பரான ஒரு வால்யூம் இல்லை, ப்ராப்பரான ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. ஸோ இப்போதைக்கு என்னைய பொறுத்தவரை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சைடுவேஸ் வந்து முடியட்டும், அதுக்கப்புறமா நீங்க என்ட்ரி பார்க்கலாம். இந்த ஸ்விங் ஹை ஆக்சுவலா எவ்வளோ அப்படின்னா 32,700 அதுக்கு மேல ப்ராப்பரா க்ளோஸ் வச்சு அப்படின்னா நீங்க பைக்கான பார்க்கலாம். அதே மாதிரி 31,700 ஓகேங்களா, 31,700 ப்ராப்பரா ஒரு செல்லுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா செல்லுக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்க ஸ்கேல்பரா இருந்தீங்க அப்படின்னா இந்த லோ பிரேக் பண்ண உடனே நீங்க ஒரு சின்ன ஒரு ஸ்கேல்பிங் பார்க்கலாம். இந்த லோ பிரேக் பண்ண அடுத்த செகண்டே ஒரு வால்யூம் நடக்கும் கண்டிப்பா, அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேங்களா, உங்க எல்லாத்துக்குமே நம்ம எல்லாம் ஓகேவா? நீங்க கேட்ட ஸ்டாக்ஸ் ஓகே ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, கரூர் வைஸ்யா பேங்க்ல நாளைக்கு பேலன்ஸ் ஷீட் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க ப்ரோ. இப்போ இன்கேஸ் அது நாளைக்கு பேலன்ஸ் ஷீட் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது மூவ்மெண்ட் இருக்கும், இல்லை நெகட்டிவா இருந்துச்சுன்னா எப்படி ப்ரோ மூவ்மெண்ட் இருக்கும்? அதை பேஸ் பண்ணி என்ன மாறுமா? சிம்பிள் தான் ப்ரோ. பாசிட்டிவா இருந்தா மேல போகும், நெகட்டிவா இருந்தா கீழே வரும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ப்ரோ அப்படின்னா டெக்னிக்கல் எஸ் ப்ரோ, டெக்னிக்கலா இப்போ அது மேல போறது பாசிபிள் இருக்கா அப்படின்றதுக்காக. ஓகே, ஏன்னா அதுல கொஞ்சம் லாங் டேர்முக்கு பர்ச்சேஸ் பண்ணலான்றதுக்காக. ஆக்சுவலா என்ன பேங்க் சொன்னீங்க? கேவிபி ப்ரோ. அதுல KVB. கரூர் வைஸ்யா இல்ல ப்ரோ, கரூர் வைஸ்யா டைப் பண்ணுங்க. ஓகே, ஆக்சுவலா அந்த பேங்க் வந்து ஓகேவான ஃபண்டமெண்டல் கிடையாது தான் ப்ரோ, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ ஸ்பெல்லிங் KAR KARU ஆ VYSH. தெரிச்சு ப்ரோ. இதுல நம்ம அனலைஸ் வந்து இந்த லெவல் இருக்கு ஆக்சுவலா 34. பட் இப்ப ஸ்டில் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த லோவை ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் ஒரு ஹையர் லோ லோயர் ஹை அந்த ஃபார்மேஷன்ல இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. இப்பயுமே அந்த ஃபார்மேஷன்ல தான் இருக்கு 1 வீக்ல பாக்கத்துல. பட் ப்ரீவியஸ் வீக்
மார்க்கெட் வந்து க்ளோஸ் இருக்கு. இது ஒரு ஃபேர் வேலி கேப்பாக தான் இருக்கு. ஸோ ஒன் டேல பார்க்கறதுலையுமே உங்களுக்கு ஓரளவாக தான் தெரியுது. ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸா அப்படின்னு பார்த்தோம்னா லோவர் டைம் ஃப்ரேம் என்ன நடக்குதுன்னா மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸோட ஃபேர் வேலி கேப்ஸை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸ்வீப் பண்ணி ப்ராப்பர் ஒரு இன்ஸ்டிடியூஷன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ என்னைய பொறுத்தளவு இது செல்லு தான் ஆகணும். ஆனால் மேனுபேட் கூட ஆகலாம், மேலே போயிட்டு கீழே வரலாம். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஏன்னா இதை ரிசல்ட்டை கன்ஃபார்ம் வச்சு ஆக்சுவலாக செல்லு தான் ஆகணும். செல் ஆகணும், ரிசல்ட்டை கன்ஃபார்ம் வச்சு கொஞ்சம் மேலே போய் ஒரு கேப் அப் நடந்து ஒரு மேனுபேட் நடந்து கீழே தான் கண்டிப்பாக வரும். ஓகே ப்ரோ. ஸோ பார்த்துக்கோங்க என்னன்னு. இந்த லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு சின்ன ஒரு ஸ்கேல்பிங் பண்ணோம் அப்படின்னா இதில் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். ஒரு 10-20 பாயிண்ட் செல்லு. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஓரளவு ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க, இல்லை கமெண்ட்ல ஓகேன்னு டைப் பண்ணுங்க. ஓகே 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 சரி ரைட்டு கைஸ், ஓகேங்களா? ஸோ இதில் கேரக்டர் அனாலிசிஸ் கோர்சஸ் எத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க தெரில. ஸோ பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா வந்துருங்க. இன்னும் ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடும் நம்ம கிளாஸஸ். ஓகேங்களா? ஸோ ஃபைன், நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹேவ் அ நைஸ் டே. நம்ம நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் ஃபுல் செட்டப்போட வரேன். பாய், டேக் கேர்.